நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, யாரு கூட பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, பட் ப்ரப்போஸ் பண்ணலாமா, இன்னும் கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாமா, கமிட் ஆகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம். ஓகே, ஸோ அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு என்ன மெசேஜ் உங்களுடைய கைட் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்லி டைம் வில் டெல். இந்த டைம் மேபி உங்களுக்கு நிறைய குழப்பம், நிறைய கமிட்மெண்ட், இன்னும் ஒரு சில இடத்துல நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணலை அப்படின் போது கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் அமையும். நீங்கள் அந்த பர்சன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அந்த பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ அந்த ஒரு சூழ்நிலை அமையும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ இந்த பர்சன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கர்ஸ் த்ரூ அக்செப்டன்ஸ். உங்களுக்கு லவ் மேலே நம்பிக்கை கம்மியாக இருக்கணும். உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கணும். ஸோ இதுக்கு அங்கிட்டு லவ், புனிதமான ஒரு லவ், ட்ரூவான ஒரு லவ் எனக்கு வருமா, கிடைக்குமா, ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், ஃபர்கிவ் பண்ணணும். உங்களுக்கு உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பினீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு லவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அ மெசேஜ் ஃபார் யூ. உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த பர்சன் உங்கள்கிட்ட இருந்து மெசேஜ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இதுவே உங்களுக்கு ஒரு சைன். ஸோ லவ் அப்படின் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லவ். லவ் போது இட்ஸ் அபவுட் சப்போர்ட் அண்ட் சேலஞ்சஸ். நீங்கள் லவ் அந்த ஃபீல்காக மட்டும் பண்ணல, அந்த ஒரு சப்போர்ட், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு பாண்டிங்காக தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கெட் டு நோ பண்ணிகிட்ருக்கிற இந்த பர்சன் இல்லாட்டி புதுசாக நீங்கள் யாரு கூடயோ பழக போகிறீங்கன்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் உங்கள் கூடவே இருந்து சந்திப்பாங்க. ஸோ மறுபடியும் எனக்கு ஒரு சீக்ரெட் அட்மையர் காமிக்குது. உங்கள் மேலே யாரோ ஒரு பர்சன் டீப் ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, வெளிப்படுத்த முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது யாருன்னு. உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லாட்டி உங்கள் க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லாட்டி லாங் லாஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அ நியூ அட்வென்ச்சர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு லவ் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு பீஸ் லவ், இது ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு லவ், நீங்கள் எதிர்பார்க்குற பியோர் லவ் அப்படின் போது உங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட், நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேஷனேட் லவ்வாக இருக்கும் அப்படின்னு உங்கள் கைட் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட லவ் கரெக்டாக சக்ஸஸ் ஆகணும், கரெக்டான டைமில் எனக்கு இந்த லவ் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சே தேங்க்யூ. உங்களுடைய கைட், யூனிவர்ஸ், கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்போ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல சொல்ல உங்களுக்கு தேவைப்படுற அந்த லவ் ரூபத்தில் ஒரு பர்சனாக உங்கள் லைஃப்பில் சேருவாங்க. ஸோ மறக்காமல் டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த பர்சன் எனி டைம் உங்கள் லைஃப்பில் வரலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சோல்மேட். வண்டர்ஃபுல் கார்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் பர்சன் நீங்கள் மீட் பண்ண போகிறது இல்லை ஏற்கனவே கான்டாக்டில் இருக்கிறது உங்கள் க்ரஷ் இஸ் அ சோல்மேட். இந்த பர்சன் ஏற்கனவே
பாஸ்ட் லைஃப், போன ஜென்மத்தில் உள்ள கனெக்ஷனாக இருக்கலாம், சோல் கான்ட்ராக்டாக இருக்கலாம், சோல் டாயாக இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்போ ரெடியாக இருப்பீங்க, உங்கள் கூட எப்போ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காத்துட்ருக்காங்க. நீங்கள் கவனமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணணும். உங்கள் பாஸ்ட் வூண்ட்ஸ் எல்லாமே ஹீல் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கணும். அந்த சமயம் இந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் கைட் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்னர் கிடைக்கும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.